தேவனே உமக்கு ஸ்தோத்திரங்கள் நாமே. உம்முடைய நாமம் மகிமைப்படப்பா. நாங்கள் ஆண்டவரை சிறுக எங்கள் வாழ்க்கைக்கு மேலான உயர்ந்திருந்து இந்த பரிசுத்தமான நன்மைப்பா நீங்கள் என்ன ஆண்டவரை ஸ்தோத்திரமையா காணும்படி செய்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரங்கள் நாமே. அம்பிக்கு குலுக்கி சரி மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்படி சொன்ன தேவனப்பா கொடுத்த காணிக்கைகளுக்கு நாமே தோமுது பிள்ளைகள் கொடுத்த இந்த அப்பா ஸ்தோத்திரமா ரஷா ரிபாலா ரஷா இந்த காணிக்கை ஆண்டவரை ஸ்தோத்திர ராஜா ஆசீர்வதிக்கும்படியாய் செல்கிறீர்கள் நாமே. இந்த பல நட்டத்தையே காணும்படியாய் கிருபையை தந்துள்ளீர்கள் நாமே. உங்களுடைய நாமத்தை அப்பா நீங்க மகிமைப்படுத்த வேண்டுமாய் சொல்கிறேன். உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அருமையான தேவதாசரும் நன்மையின் கரத்திலே கொடுத்தோனே நாங்கள் ஒருவனப்பட்டவராய் இருந்தால் ஸ்தோத்திரமையா. தோமுது மகனுக்காய் வருகிற ராஜா அபிஷேகிக்கிற தேவன் நீரே. ஸ்தோத்திரமே. நீ மாறாத தேவன் ராஜா. நன்மையின் வாய்ப்பு சுத்தமான பாராத சாதனை ராஜா. தோமுது மகன் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. இந்த கரமுள்ள கரத்தை வைத்தாண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நீனாண்டவரே ஸ்தோத்திரமையா. எங்களை குறித்த ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. மன்னாவே அப்பா உமது மகன் நாவினை போட வேண்டுமாய் சொல்கிறேன் தாவே. நீர் அபிஷேகிக்கும்படியாய் சொல்கிறேன். உமது மகனை மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் சொல்கிறேன் தாவே. இப்பொழுது அப்பா ஸ்தோத்திர ராஜா நீர் சொல்ல வேண்டுமாய் சொல்கிறேன் தாவே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரமையா. இயேசு அபிஷேகிக்கிற நாதரே அபிஷேகத்தை அனுபவடியாய் சொல்கிறேன் அப்பா. அக்னி ஜுவாலைகள் அவனை மாற்றும்படியாய் சொல்கிறேன். மகனை மறைத்து அப்பா நீர் வெளிப்பட வேண்டுமாய் சொல்கிறேன் தாவே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நானே முழுமையாக நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நெஞ்சுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையிலே பாஸ்டர், இந்த சபையின் ஸ்தாபகரும் தலைமை போதருமாக பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்களுக்கு 13 வருடங்களாக நான் அவருக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன். பிறகு நான் வெளியில் சென்று பல இடங்களில் வெளியிடத்தில் சென்று அநேக இடங்களில் ஊழியம் செய்து போய்து இந்த இடத்துல தேவை செய்து கொடுக்கும்படி தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். பாஸ்டர் ஆண்டூஸ் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாம் செய்தியை தியானித்து முடிப்போம். ஜெபம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அறிவான வேலையில் கத்தாவே எங்களோடு கூட பேசுங்க தாவே. சோதரன் நீர் பேசுகிற தேவன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு கூட பேசுகிற தேவன் இன்றைக்கும் மாறவில்லை. எங்களோடு கூட பேசுகிற திருச்சபையின் மூலமாக திருச்சபையிலே வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் எங்களோடு கூட இடைப்படுகிறார். இயேசு நாம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல்லா சத்தமாக வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 798. போதும். இங்கே சாலமோன் ஞானி சொல்றாரு, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது. சூரியனுக்கு கீழேனா அகில உலகத்திலும், நம்ம சோழவரம் கிராமம் மாத்திரம் கிடையாது, நம்ம வேலூர் மாவட்டம் கிடையாது, உலகத்தில் 5 கண்டங்களிலும் சூரியனுக்கு கீழே இந்த தான் நடக்குதான். போதாது போதாது போதாது. ஒரு காரியம் நடக்கணும், அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தேவடைய செயலும் தேவனுடைய அவர்கள் சமயமும் ஒரு தேவடைய செயலும் நடந்தால் தான் ஒரு காரியம் நிறைவேறுமா. அதில் பாருங்க, ஓடுகிற வேகம் உள்ளவர்களும் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களையும் சௌரியம் போதாது. சில பேர் யுத்தம் பண்ணுறாங்க, தேவனை புறம்பாக்கிட்டு தேவன் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு யுத்தத்தை பண்ணுறாங்க. தேவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு மனுஷன் யுத்தம் போடுவானால் நிச்சயமாய் அவன் பிசாசோடு சேர்ந்து தான் ஒரு யுத்தத்தை பண்ணுறான். பிசாசு ஒருபோதும் நமக்கு வெற்றியை கொடுக்கவே மாட்டான். தேவன் இல்லாமல் ஒரு மனுஷன் எந்த ஒரு யுத்தத்தை செய்தாலும் அதில் படுதோல்வி இருக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து யுத்தம் செய்வாரானால் கேரண்டி வெற்றி தான். தேவன் ஒருபோதும் தோக்கவும் மாட்டார், அவர் தோல்வி அடைய மாட்டார்.
நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டால் யுத்தத்திலே மகாபெரிய வெற்றியை நாம் அடையலாம். தேவனே எனக்கு வேண்டாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் யுத்தத்தில் ஜெயிச்சு காட்டுற போய் யுத்தம் பண்ணுறான் இன்னும் ஜெயிச்ச பாடு இல்லை. ஏன்னா உள்ளகிற பிசாசு அவனை ஜெயிக்க விட மாட்டான். ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் அது சாபத்தில் தான் முடியும். ஏன்னா அவனுக்கு ஆசீர்வதிக்கவும் தெரியாது, வெற்றி பெறவும் தெரியாது. உள்ளகிற பிசாசு நம்மளை அழிக்கவும் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரான், வேறுவிட்டு வரான்னு சொல்லப்பட்டுக்குது. ஆனால் தேவன் என்னோடு கூட இருப்பார். ஆனால் மாபெரும் வெற்றி நிச்சயம், அதில் தோல்வி கிடையாது, ஜெயந்தான் இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை பார்த்தாக்கா வேதத்தில் எல்லாருக்குமே தெரியும். கோலியாத்துன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனான். சவுல் வந்து தாவீது கிட்ட சொல்கிறான், தாவீதே நீ சின்ன பழம்பா. அவன் தாவீது சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரம்பா. அப்படி தாவீது அப்படியே ராட்சத மாதிரி இருக்கிறான். அப்படி கோலியாத்து அப்படியே பயங்கரமாக இருக்கிறான். எத்தனை 9 அடி உயரன்றாங்க. வெங்கல சீரா அதை இதை போட்டுக்கிட்டு நொறிக்கணும் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவன் பெலிஸ்டியன். அவன் வந்து புறஜாதி, ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் நீதிமானாக்கப்படலை. அவன் விக்கிராரானக்கார, இயேசு அறியாதவன். அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, யெகோவா தேவன் உடன்படிக்கை செல்ல சொல்ல போனால் இயேசு தேவன் இல்லாதவன். ஆள் தான் பெரிய ஆளை தவிர உள்ள குட்டி பிசாசு இருக்குது. யாருக்குள்ள? கோலியாத்துக்குள்ள. அவன் சின்ன வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருந்தாலும் ஆனால் தாவீதுக்கு முன்பால் அவன் தோத்தே போயிட்டான். தாவீது சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன். ஆனால் அவனுக்குள்ள பெரிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். கோலியாத்து வந்து 40 நாள் அந்த இஸ்ரவேல் சப்சிடி இருக்கிறாங்க. சவுலுக்கு முட்டி இடிக்குது. ஐயோ இவ்வளோ பேர் ராட்சதை எப்படி ஜெயிப்பாங்க, எப்படி ஜெயிக்க முடியும்? ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் டக்கு முட்டி இடிக்குது. பயம், இந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறது, இவனை எப்படி ஜெயிக்கிறது? அவனும் சவால் வர்றான். உங்கள் ஜனத்தில் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கோங்க, எங்கே நான் ஒரு ஆளாக இருக்கு, யார் ஜெயிக்கிறாங்க அவங்க தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ராஜா சவுல் ராஜாக்கவே என்ன பண்ணுது? பயப்படுறாங்க. ராணுவத்தை எல்லாருமே பயப்படுறாங்க. அங்கே தாவீது என்கிற ஒரு இளைஞன் ஒரு என்ன பண்ணுறான், அங்கே சகோதரர்கள் பால் கட்டி எடுத்துகிட்டு போகிறான். அவன் அந்த சத்தத்தை கேட்டதுமே அவன் தைரியமாக சொல்கிறான், எவனை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். தைரியமாக சொல்கிறான். எல்லாரும் அவனை தடுக்கிறாங்க, பல காரியங்கள்லாம் நடக்குது. ஆனாலும் இந்த தாவீது என்ன பண்ணுறான்? தைரியமாக அந்த யுத்தத்தை செஞ்சுக்கிறான். ஏன்னா தேவனோடு கூட இணைந்திருக்கிறான். தாவீது கர்த்தரை காலத்து சோத்திர துதிய போதும் வாயில் இருக்கும். தேவன் அவனோடு கூட இருக்கிறபடினாலே ஆள் சின்னவனாக இருந்தாலும் அவன் ஆளுவன் மலை மாதிரி இருக்கிறான் கோலியாத்து. ஆனால் ஒரு குழாங்கல்ல சுற்றி என்ன பண்ணுறான்? அடித்து நெத்தியில் போய் கரெக்டாக வீது பொத்துன்னு கோலியாத்து கீழே வந்துட்டான். யுத்தத்தில் தாவீது ஜெயித்தான். ஏன்னா தாவீதோடு இருக்கிறது தேவன், கோலியாத்தோடு இருக்கிறது வந்து பிசாசு. உண்மைக்கு சொல்ல போனால் பிசாசும் தேவனை யுத்தம் பண்ணுறாங்க. இதில் தேவன் தான் ஜெயிக்கிறார். பிசாசு தோற்று போயிட்டான். பிசாசுக்கு தோட போன கோலியாத்து பிசாசோடு சொல்லி 5 போனான். அல்லேலூயா. இந்த தாவீது என்ன பண்ணா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் சேனையுள்ள கர்த்தருடைய நாமத்தினாலே வரான். நமக்கு வசனம் எடுக்க நேரம் இல்லை. நீங்கள் 1 சாமுவேல் 16-17 போய் வீட்டில் வாசிங்க. என்ன சொல்கிறான்? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர்றப்பா கோலியாத்து. நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வர்றேன்னு சொல்கிறான். யாருக்கோ உபதேசம், யாரோ ஒரு தாவீது, யாரோ ஒரு கோலியாத்துங்க. இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் மாதிரி கூடாது. இப்போ நம்ம தான் தாவீது. நமக்கு ஒரு கோலியாத்து இருக்கிறான். அவங்ககிட்ட போய் மாம்சிகமாக போய் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கவே முடியாது. அதான் சொல்லப்படுது. இங்கே சொல்லப்படுது, யுத்தத்துக்கு சௌரியவான்களையும் சௌரியம் போதாது. என்ன டெக்லீன் பண்ணி யுத்தம் பண்ணாலும் ஜெயிக்க முடியல. தேவன் இல்லாமல் சுய முயற்சி என்னதான் யுத்தம் பண்ணி பாரு, அவனை மேற்கொள்ளவே முடியாது. பிசாசத்தை ஜெயிக்க முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் தேவனை கூட்டு போனீங்கன்னாக்கா இயேசு நாமத்தை, இயேசு சிஸ்டர், இயேசு ரத்தத்தை, கோலியாத்து பேர் தேவன் தனக்குள்ள அவன் பேர் சொன்னீங்கன்னாக்கா கோலியாத்தை நீ வெல்லலாம். கண்டிப்பாக உன் யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும். யாராவது உனக்கு கோலியாத்து மாதிரி உனக்கு விரோதமாக எழும்பும்போது தலைமையில் கை வச்சு கவலைப்பட்டாலும் வேலைக்கு ஆகாது. அவங்ககிட்ட மாம்சிகமாக எதிர்த்துனாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம மாம்சிகமாக போனால் நமக்குள்ளும் பிசாசு, அவனுக்குள்ளும் பிசாசு, 2 பேரும் அடிச்சு வேண்டியதுதான். கர்த்தருடைய நாமத்தை அந்த மனுஷனுக்கு முழங்கால் படி இயேசு நாமத்தை தேவதூதர் உங்களுக்கு மத்தியஸ்தமாக கொடுக்க தெரியணும். அப்படி கொடுக்கும்போது தேவதூதர் பரிசுத்தா ஏதோ ஒரு காரியத்தை அங்கே செய்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் வழக்காடுங்க, ஏதோ பேசுங்க, யுத்தம் வந்தாக்கா. அதுக்காக நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்மள இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். அந்த இயேசு நாமம் நமக்குள்ள இருக்குது. நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறோம் போனோம். அந்த இயேசு கிறிஸ்து நாம வாக்குத்தத்தத்தை அந்த கோலியாத்தை போல இந்த பொல்லாத மனுஷனுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு, சாபங்களுக்கு, பாவங்களுக்கு, மரணங்களுக்கு, தரித்திரங்களுக்கு இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை நான் கொடுக்கிறேன் சொல்லும்போது அங்கதான் அன்பான தாவீதை போல நமக்கு ஜெயம் உண்டாகுது.
கோலியாத்தும் தோற்று போட, எல்லாம் தோற்று போடான்னு போகிறான். அப்புறம் நிறைய அந்த சம்பவத்தை சொல்லிகிட்டே போகலாம். ஆமான்ற ஒருத்தன் யூதகுலத்தையே சங்காரம் பண்ணணும்னு வரான். எத்தனை பேர் சங்காரம் பண்ணணும்? எல்லாரையும் சங்காரம். ஆனால் எஸ்தர் ராஜ்யத்தையே சங்காரம் பண்ண முடியல, முர்தேகாயை சங்காரம் பண்ண முடியல, யூதகுலத்தை சங்காரம் பண்ண முடியல. ஏன்னா யூத ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. இந்த எஸ்தர் ராஜ்யத்தையும் பெண்ணு தான், அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அவ்வளோ பெரிய அவமானே ஆகாஸ்வர் ராஜா கிட்டே கையெழுத்து வாங்கி யூதகுலத்தையே சங்காரம் பண்ணணும்னு வந்துட்டான். இந்த எஸ்தர் ராஜாத்தை ஆகாஸ்வர் ராஜா கூப்பிட்டு வச்சு விருந்திலேயே திராட்சரசம் பரிமாறலாம். வீட்டில் போயிட்டு 5ஆம் அதிகாரம் 7ஆவது அதிகாரம் எஸ்தர் 5:6 5:7 2 முறை அவங்களை கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சரசம் பரிமாற. ஒரு யூத பெண் திராட்சரசம் பரிமாறலாம் என்ன? தேவனை கொண்டு வர அந்த யுத்தத்தில் ஆகாஸ்வர் ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு. சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. தீவிரமாக பிறகு அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க 127 நாடுகள், ஒரு இந்திய தேசம் வரையும் அந்த நாட்டு 127 நாடுகளுக்கு சக்கரவர்த்தி. அவங்கெல்லாம் சட்டத்தை கூட லேஸ்டில் மாற்ற முடியாது, அவ்வளோ சுலபமாக அதெல்லாம் மாற்றவே முடியாது. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி தேவனோடு இருந்து விருந்திலே திராட்சரசம் கொடுக்குற கூப்பிட்டு வச்சு அவ்வளோ ஆகாஸ்வர் ராஜா ஆமானு கொண்டு விருந்திலே திராட்சரசம் பரிமாறுறா. அவனுங்களும் வாங்கி லபக்குன்னு குடிச்சிட்டானுங்க 2 பேரும். இப்போ பசுத்தாவி இறங்கினாரு ஆகாஸ்வர் ராஜாவில். எஸ்தர் ராஜாத்தி உன் வேண்டுதல் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? அப்புறம் சொன்னா என் குலம் காப்பாற்றப்படணும். காரியம் மாறலா இருந்துச்சு. கட்சியில் ஆமானு உள்ள பிசாசுக்குது அவனுக்குள்ள. குலத்தையே சங்கரிக்கணுமா? திருடவும் கொள்ளவும் அடிக்க வரான்னு வேறு போறான். நீ ஆமானா இருந்தாயானா உள்ளகிற பிசால் ஏதோ ஒரு சகாரம் பண்ணி உன்னையே சகாரம் மற்றவங்களை சகாரம் பண்ணோம். ஆனால் நம்ம எஸ்தரா இருக்கணும். ஏசு திராட்சை ஏசு ரத்தத்தை அடையாளப்படுத்துது. இந்த அப்பத்தை புசி திராட்சை பாடம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏசு நானே ஜீவப்பம், என் ரத்தம் திராட்சை ரசமாக இருக்கிறது. நம்ம எதுக்கு திருவிருந்து எடுக்கிறோம்? சாப்பிட்டு போகிறதுக்கு. அந்த ஏசு சார் ஏசு ரத்தத்தை எல்லா ஆமானுக்கும் கொடுக்கணும். எல்லா சத்துரு கொடுத்தா காரியம் மேலே இந்த சகாரம் மாற்றி அமைக்கணும். காரியம் மாறலாய் அப்படின்றது போல உன் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வந்த சதி திட்டம்லாம் மாற்றி அமைக்கப்படும். அந்த ஏசு ரத்தத்துக்கு வேலை கொடுக்கணும். தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுத்தா சங்காரத்துடன் அங்கே கடந்து போயிடுவான். காரியம் மாதம் நீயும் பாதுகாக்கும், குலமும் பாதுகாக்கப்படும். அதனால இயேசு ரத்தத்துக்கு இயேசு சரத்துக்கு கர்த்தருடைய நாமத்துக்கெல்லாம் இடைவிடாமல் வேலை குத்திட்டே இருக்கணும். நம்ம இல்லைன்னா ஐயோ ஆமான் வந்துட்டானே, இவ்வளோ பெரிய அதிகாரியாச்சு, சட்டத்தை போட்டானே, கோலியாத்து வரானே, கொள்றானே, பிரச்சனை இருக்குது, கடந்தொல்லை இருக்குது, சாப்பு இருக்குது, மரணம் இருக்குது, பிசாசாய் எல்லாம் போட்டு கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். அவனு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். திருடவும் கொல்லவும் அடுக்க வரான்னு வேறுண்டு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அவர் ரத்தம் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் இடைவிடாமல் கொடுக்க அந்த தேவன் வாழ்க்கையில இடைப்படுகிறார். ஆக எஸ்தர் ராஜா விருந்திலே திராட்சரசம் பரிமாறின உடனே இன்னும் நன்றி தெரியல. தேவனுக்கு பசு தாவியான கிரியை செய்யறாரு பாருங்க. சட்டத்தில் லேசமா முடியுமா? அந்த காலத்தில் சரித்திரத்தெல்லாம் படிக்கிறோம். ராஜா கையெழுத்து கூட பெத்த பிள்ளையாத்தா கூட என்ன பண்ண மாட்டான், சட்டம் நிறைவேற்ற நீதிபதிகளெல்லாம் படிக்கிறோம். அந்த மாதிரி காலம் அதெல்லாம். ஆனா தேவன் இருந்தா அவ்வளோ பெரிய சட்டத்தையும் மாற்றி காரியம் மாறிதான் முடியுது. கட்சியில் ஆமானு பிசாஸ் கூட சேர்ந்துருந்தான். அந்த பிசாஸ் அவன் தூக்கு மரத்தை புத்திகாய் செய்து இருந்தான். அவன் செய்து தூக்கு மரத்தை அவனே போய் மாட்டிட்டான். சரித்திரம் உண்மை சம்பவம் வேதத்தில் நடந்தது. அதுக்கு எஸ்தர் ராஜா கிறிஸ்துவே இயேசு ரத்தத்தை கொடுக்குறான். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தை ஆமானுக்கு கொடுக்கணும். யார் ஆமான்? ரட்சிக்கப்படாத எல்லாம் ஆமான் தான். அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. அவன் இன்னும் குரோதமா வந்து ஏதோ ஒரு விதத்தில் சங்காரம் பண்ணித்தான் இருக்கிறான். நீ உட்காந்து அவனை வழிகாட்டிட்டு இருக்கக்கூடாது. ஆமானு கிட்டலாம் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், எஸ்தரை போல திருவிருந்த வாழ்நாள்லாம் கொடுக்கணும், இடைவிடாம கொடுக்கணும். நீ ஒரு எஸ்தர் ராஜாத்தியாவே இருப்பாய். பிசாசு வாழ்க்கை கொடுத்த எல்லா சங்கரும் மாறலாய் முடிந்துவிடும். ஃபேக்ட், உண்மை. அப்போ இப்படி நிறைய இருக்குது. யோசேபாத் காலத்தில் யோசேபாத்துக்கு விரோதமா அம்மோன் புத்திரம், மோவா புத்திரம் எல்லாம் வர்றாங்க. சேயர் மலை தேசத்தார ஒரு யோசேப்பு அப்படியே பயந்துட்டான், நடுக்கிறான். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ கூட்டம் கடற்கரை மலையாள கூட யுத்தத்துக்கு கொண்டாங்களேன்னு. கச்சேரி யாகாசியர் தீர்க்கதரிசி மேலே வந்துச்சு. கர்த்தர் சொன்னார், நீங்கள் பாடி துதி செய்யுங்கள், துதி சோத்திரம். ஆகாஸ்வர் அது யோசேபாத்தும் என்ன பண்ணலாம், அவர்கள் பாடி துதி செய்கிற நேரத்தில் என்னதான் நீ சுயமுயற்சி இருந்தாலும் அவன் அம்மன் புத்திரம், மோவா புத்திரம், சேயர் மலை தேசம் கடற்கரை மலை போனது இவன் யோசேபாத்து. எடுங்க அந்த வசனத்தை. 1 நாளாகும் 20ஆம் அதிகாரம். நம்ம யுத்தத்தை எப்படி செய்யணும் கற்றுக்கணும். தேவனுடைய யுத்தத்தை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் எல்லாம் தேவன் செய்வார். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1 படிங்க.
ஆ ஆ ஆ ம் சரி, இங்க மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோருக்கு அற்புதத்துள்ள சேயீர் மலை தேசத்தார். இப்போ இத்தனை ஜனங்களும் விரோதமாக யோசேபாத்துக்கு விரோதமாக வராங்க. 6வது வருஷம் படிங்க. போதும். அப்போ ஒருவரும் உம்மோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? யோசேபாத்து அவ்வளோ ஏராளமான கடற்கரை போல வந்துட்டாங்களே சொல்லி தலைமையில கை வச்சுட்டு கவலைப்பட்டு இருந்தாங்க. வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போட்டு இருப்பான். இவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அதுதான் நம்ம பிரச்சனை நேரத்தில் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவனை சார்ந்து கொள்ள அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவனை முன்னாடி நடக்கணும். ஹல்லேலூயா. கோலியாத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்த மாதிரி, ஆமானுக்கு ஆகாசராஜ் விருந்திலே திராட்சரசத்தை கொடுத்த மாதிரி தேவனை முன்னாடி அனுப்பணும். தேவன் எப்படி முன்னாடி போவார்னாக்கா, இங்கே பாருங்க, எந்த யுத்தம் உங்களுடையதில்லை. 15வது வருஷம் படிங்க. 15வது வருஷம். ஆமா, இந்த யுத்தம் உங்களுடையதல்லன்னா என்னன்னா, இந்த யுத்தத்தை உங்களுடையது. நம்ம தேவன் இல்லாமல் போய் செயல்பட்டா நம்மளே யுத்தத்துக்கு போகிறோம். தேவன் இல்லைன்னா அங்கே யார் இருப்பா? பிசாசாக இருப்பா. நமக்குள்ளே பிசாசு இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே பிசாசு இருப்பாங்க. பலசாலியும் அவங்கள நம்மளை அழிச்சிடுவாங்க, நம்ம பலசாலி அவங்கள அழிச்சிடுவாங்க. அங்கே சாபம் தான் இருக்கும். அப்போது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையதுன்னா தேவனை தான் கொடுக்கணும். நீ கோலியாத்துக்கு, அம்மோன் புத்திரருக்கு இயேசு நாமத்தை கொடுக்கணும், பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும், வானத்தை கொடுக்கணும், சகல அதிகாரத்தை கொடுக்கணும், எல்லாத்தையுமே கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். இவ்வளவும் செய்யணும். இல்லைன்னா நம்ம மாம்சீகத்தில் போகிறோம், அவனும் மாம்சீகத்தில் வரான். அடிச்சுன்னு நொறுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். நீ தேவனை காட்டிப்பாரு, தேவன் யாருன்னு அவன் பார்த்துருவான். சொப்பனத்திலே காட்டிடுவார். அப்போது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்போது தேவன் யுத்தம் பண்ணால் கேரண்டி அங்கே ஜெயந்தான், வெற்றி தான். அங்கே தோல்வியே கிடையாது. தேவன் தோத்தவர் கிடையாது, தேவன் தோற்கவும் மாட்டார். தேவனை ஜெயித்தவன் இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. எந்த பிசாசும் எந்த லூசிபரும் யாரும் தேவனை ஜெயிக்கவே முடியாது. அப்போது இந்த யுத்தம் தேவனுடையது, உங்களுடையது இல்லை. கடைசியில் என்ன பண்ணார்? இதை எப்படி ஜெயிச்சாங்கனாக்கா, 21 படிங்க. போதும். அவர்கள் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரர் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்கள் குரோதமாக ஏமினார்கள். சேயீர் குடிகள் அழிக்க தீர்ந்த போது தங்களில் தங்கள் ஒருவர் அழிக்க கை கலந்தார். இப்படி அவனுக்கு அவனே வெட்டிட்டான். இப்போ பாரு, அவனுக்கு அவனே வெட்டுறதுக்கு ஒரு ரகசிய கலை பாரு, யுத்த கலை. இதுக்கு பேர் தேவனுடைய யுத்த கலை. என்னன்னா, நீ கர்த்தரை பாடி துதி செய்யணும். துதிக்கிறவன் சபிக்கக்கூடாது. நிறைய பேர் இங்கே தான் கிறிஸ்துவங்க தோத்துட்டாங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிற என் சகோதரே இப்படி இருக்கல் ஆகாது. எடுங்க, நல்லா துதிப்பாங்க, ஆனால் சப்சின்னு இருப்பாங்க. டோட்டல் ஃபெயிலியர். நம்ம துதியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எடுங்க, யாக்கோபு துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படும் என் சகோதரர் இப்படி இருக்கல் ஆகாதுன்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9-10 படிங்க.
இங்கே பாருங்க, தேவனுடைய யுத்த கலையை நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவனை நல்லா துதிச்சிட்டு, தேவனுடைய பிதாவாகிய தேவனை நம்முடைய நாவால் துதிக்கிறோமா, அதே நாவால் தேவனுடைய சாலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோமா? ஒன்றுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ஆகுது. தேவனை துதிக்குது, மனிதனை சபிக்குது. தேவனை துதிக்குது, மனிதனை துதிக்குது. ஒன்றும் வேலைக்கு ஆகும். அதுக்கு பேர் மதம், பாரம்பரியம். அப்போ தேவனை துதிக்கிறவன் மனுஷன் என்னத்தான் பண்ணணும்? உங்களை சபிக்கிறவர்களே உனக்கு விரோதமாக வரவன், யுத்தம் பண்ணுறவன் உன்னை சபிக்க வரான். அவனை ஆசீர்வாதம் என்ன இயேசு நாமத்தை அவனுக்கு கொடுக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். அப்போ தேவனை துதித்துக்கணும், மனுஷனை ஆசீர்வதிக்கணும். என்ன இயேசு நாமத்தையே கொடுத்து ஆசீர்வதிக்கணும். உன்னை போல ஜெயிக்கிற மனுஷன் அந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த மாதிரி வாழ முடியுமா உங்களால்? வாழணும். ஆனால் பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, நிறைய பேர் சபிச்சிடுறாங்க ஜனங்களை. நல்லா துதிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, நல்லா மியூசிக் போடுவாங்க, நல்லா டான்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஆனால் மனுஷனை சபிச்சிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையே தோல்வியாக இருக்குது. என்னையும் சேர்த்தான் இல்லையா? இந்த வசனம் படிக்கும்போது கொஞ்சம் நானே உணர்வடை வேண்டியதாகுது. சும்மா சபிக்கூடாது யாரையும். சபித்தா தோல்வி தான். இது சொல்லப்படுது, என் சகோதரி இப்படி இருக்கால் ஆகாது. நம்ம கோபத்தில் வெறுப்பில் சபிச்சிடுறோம். கட்சியில் அது என்னடான்னா, கட்சியில் பார்த்தா நம்மளை தோல்வியில் போய் முடிஞ்சிச்சு. அப்போது நாம அடக்க ஒருவனாலும் கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் பவர் நிறைய இருக்கும். தாவீது பாரு, கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குன்றான் பாருங்க. என் வாயின் வார்த்தை இருதயத்தையும் உமது சபது பிரீதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வசனம். என் நாவு நாள்தோறும் உமது சொல்லிக்கிறான். நாவை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்துக்கிறான் தாவீது. அதனால தான் அவ்வளோ ஜெயமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். கோலியாத்தை பார்த்ததுமே பாரு, நானும் நீ நிந்திக்க சேனையில் கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான். கோலியாத்து மேலே கர்த்தருடைய நாமத்தை கொடுக்குறாங்க கோலியாத்துக்கு. ஹல்லேலூயா. தேவனுக்கு அங்கே கர்த்தருடைய நாமம், இங்கே கர்த்தருடைய நாமம். தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால் எல்லாம் அம்மோன் புத்திர ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுண்டு சத்துருக்கள் சீத்திரி ஓடியே போயிடுவாங்க. இப்படி தான் நம்ம யுத்தத்தை பண்ணணும். சரி, இப்போது இது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய காரியங்களை. அப்போது தேவனை நீ துதிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி மனுஷனை கிறிஸ்துக்குள் ஆஸ்வதிக்கும் போது, தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கேரண்டி தேவதூதர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அம்மோன் புத்திரர் படுதோல்வி தான். சாபங்கள் பாவங்கள் எல்லாமே தோற்று போயிட்டு பார்க்குறோம். இப்போ எடுக்க பிரசங்கி 9ஆம் அதிகாரம். இங்கே தேவனுடைய செயலும் சமயம் நேரிட பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் படிக்க. சரி, இப்போ யுத்தத்தை பார்த்தோம். இப்போ இன்னொரு காரியம் என்னன்னா, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. நிறைய பேர் பிழைக்கிறதுக்கு தேவனை விட்டுட்டு சுய முயற்சியில் ஓடி ஆடி ஓய்ச்சி என்ன படம் கட்சியில் பிழைப்பு சரியான நிம்மதியான ஆசீர்வாதம் எதுவுமே இருக்காது. என்ன ஞானமாக டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணி பார்க்குறான். ஆனால் என்ன, உலகத்தில் பல பேர் பழைக்கிறாங்க, ஏமாற்றி போய்க்கிறாங்க, ஓய்ச்சி கடினம் ஓய்ச்சி போய்க்கிறாங்க, எல்லாம் போய்க்கிறாங்க. ஆனால் சாபம் இருக்குது. அது நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா தேவன் இல்லாதனால நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா ஓடுறான், படம் கார் பங்களா எல்லாம் இருக்குது. திடீர்னு வியாதி வந்து, திடீர்னு சாபம் வந்து, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, பொல்லாத மனிதர்கள் இருக்காங்க, நிம்மதியாக இருக்க முடியல. அது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதோட வேதனை கூட்டான்னு சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் இல்லாமல் நீ என்ன தான் பண்ணு, ஓடு ஆடு பிழைப்புக்கு என்ன தான் நார்மலாக டெக்னிக் பண்ணு, அதில் பெரிய முடிவு பரிதாபம் தான். திருடனாகிய பிசாசு உன்னை வாழ வைக்க மாட்டான், நல்லா சந்தோஷமாக இருக்க வைக்க மாட்டான். சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, சில பேர் நிறைய போய் பொத்தலாட கோயில் போகிற மாதிரி வட்டிக்கும் கடன் தொல்லைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியம்லாம் இருக்குது. ஆனால் தேவன் உன்னோடு இருந்தால், வேதம் சொல்லு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதோட வேதனை கூட்டார். இந்த வசனத்தை சொன்ன ஆள் யாருன்னா சாலமோன். இவன் வந்து சும்மா சொல்லலை, யாரோ சொன்னாங்க இல்லை, இவன் அனுபவிச்சு தான் சொல்கிறான். எல்லாமே அவனுக்கு யுத்தத்தில் ஜெயிக்கிறான். எல்லா ராஜாக்களும் சாலமோன் முன்பாக எல்லாம் பயந்து நடிக்கிறார். வேதம் சொல்லுது, எல்லா ராஜாக்களும் கப்பம் கட்டினாங்க. அவன் பிழைப்புக்கு சொல்லவே தேவையில்லை. ஏராளம் பொண்ணு வெள்ளி சகோதரி இஸ்ரவேல் தேசம் பொற்காலமாக இருக்கிறது. ஏன்னா சாலமோன் தேவனை சார்ந்து கொண்டு இருந்தான்னு பார்க்குறோம். அது அப்புறம் பார்ப்போம். அப்போது அடுத்து புத்திமான்கள் ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களையும் புத்தி போதாது. சில பேர் பணக்காரன் ஆயிடணும் என்ன பண்ண 1008 டெக்னிக்கல் பண்ணுறாங்க, புத்தியாக செயல்படுறாங்க. கட்சியில் ஜாலியாக மொழி சேர்க்கிற மாதிரி என்ன பண்ணாலும் பணம் கைக்கு வரமாட்டேங்குது. பணம் பார்க்கவே முடியலைங்க. அவன் கோடியாக சம்பாதிக்கிறான், கட்சியில் எப்படியோ போய் வரான். ஆனால் அந்த புத்தியாக செயல்படுறான். எவ்வளோ டெக்னிக்கல் பண்ணி வியாபாரம் பண்ணி பார்க்குறான், அதை பண்ணி பார்க்குறேன், இதை பண்ணி பார்க்குறான். வானத்துக்கு சூரியனுக்கு இங்கேயே கட்சியில் ஐஸ்வர்யனுக்கு வரவே மாட்டேன்னுட்டான். அப்புறம் தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது.
தயவு, சில பேருக்கு தயவு கிடைக்கணும், அதிகாரி கிட்ட தயவு கிடைக்கணும், அங்கே தயவு கிடைக்கணும், அப்பா அம்மா கிட்ட தயவு கிடைக்கணும், வேலை செய்கிறதுல பாஸ் கிட்ட நாங்கள் தயவு இல்லாமல் தயவு கிடைக்கிறதுக்கு வித்வான்கள் எவ்வளோ வித்வான் போனால் எவனும் நம்மளை தயவே காட்ட மாட்டான். போகிறதுலாம் நம்ம விரோதமாக தான் இருக்கும். ஏன்னா தேவன் இல்லைட்டா எல்லாமே தப்பு தாங்க. தேவன் இல்லாமல் நம்ம போனாக்கா எந்த புத்தியாக போனாலும் அது பிரச்சனை இருக்குது, எந்த வித்வான்களின் அறிவாடு போனாலும் அது பிரச்சனை இருக்குது, எந்த யுத்தத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அது பிரச்சனை தான். அதான் அதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம். ஆனால் தேவனோடு கூட போனாக்கா எஸ்தர் ராஜாவுக்கு எல்லாரும் கண்ணில் என்ன கட்சிச்சான்? பாருங்க, எஸ்தர்னா என்னன்னா அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர். தேவனை வெளிப்படுத்துறாக்கா சிங்கத்தை கிட்ட கூட தயவு கிடைக்கும். தானியல் சிங்க கப்பிகளை போறான், சிங்கம் என்ன பண்ணுது? அமைதியாக வாய் கட்டிங்குது, தயவா இல்லையா? அதே சிங்கத்தில் பாபிலோனியம் போறான், ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமானார் புறஜாதியவன் விக்கிராரக்காரன், அவனுக்கு போனால் குடும்பத்தோட பிள்ளை மனைவி குட்டியோட சிங்கம் கட்சி பிராண்டி எடுத்தது. அதே சிங்க வாலிபராக ஒரே ஆள் போறான், போனால் நைட் ஃபுல்லாக சிங்கம் அமைதியாக இருக்குது. இது தயவா இல்லையா? தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது, அவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. தேவனுக்கும் கிறிஸ்து, தனக்கும் கிறிஸ்து, சிங்கத்துக்கும் கிறிஸ்து தான். இல்லையா? தேவதூதன் வந்து வாயை கட்டிடுறான், அமைதியாக அந்த நல்லா ஜாலியாக நான் சிங்க கவியில. எஸ்தருக்கு எல்லாரும் பெண்கள் என்ன கட்சிச்சான்? தயவு கட்சிச்சான். சில பெண்களுக்கெல்லாம் சங்கடம் பாரு, நல்ல அழகான பெண்கள் நல்லா ட்ரெஸ் அடிக்க போனாக்கா எல்லா கண்ணு உத்து உத்து பார்க்குது. பெண்கள் சங்கடப்படுறாங்களா இல்லையா? அழகான பெண்கள், அழகான பெண்கள் என்ன பஸ்ஸில் போனால் பிரச்சனை, ஆட்டோவில் போனால் பிரச்சனை, வேலை செய்யறது பிரச்சனை, எல்லாரும் இச்சையாகவே பார்க்குறாங்க. எஸ்தர் பேர் அழகுன்னு சொல்லுது வேதம், அழகான பெண்ணா எஸ்தர். ஆனால் அவ பாருங்க பாதங்கள்லாம் தயவா பார்க்குறாங்க, அவளை இச்சையா பார்க்கல. ரகசியம் என்னன்னா இது கிறிஸ்துவ வெளிப்படுத்துறா. அல்லேலூயா. நீ கூட கிறிஸ்துவ திருவிருந்து எஸ்தர் ராஜாஜி ஆமானுக்கு ஏதோ திடீர்னு திருவிருந்து வச்சா இருக்காரு, லைஃப் ஸ்டைலே அதுதான். அதனால தான் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அவளுக்கு நல்லா தெரியுது இயேசு ரத்தத்தை கொடுக்க போறேன், இந்த அப்பத்தை புசி திராட்சை நித்தியம். அவர் வந்து ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வழியா வந்தவன், ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலம் நீதிமானாக்கப்பட்டிருக்க மேசியா வர போறாரு. அவர் ரத்தத்தை என்ன பண்ண போற? கொடுக்க போறேன். தேவனுக்கு ஒரு முழு உலகம் அந்த இயேசு ரத்தத்துக்கு விலையேற்பட்டது. ஆனால் எங்கே போனாலும் எஸ்தர் எல்லார் கண்ணிலும் தயவு கிடைச்சா, ஆக்சுவலி ஆகாச ராஜா கண்ணிலும் தயவு கிடைக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் உண்மை பிரியமானவர்களே. கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களானால் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும், அங்கே தயவு உண்டாகும் பாருங்க. அப்புறம் கடைசியில் படிக்க அந்த அவர்கள் எல்லாருக்கும் அந்த 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 வசனம் அது அது அதுலேருந்து படிக்க, அவர்கள் எல்லாருக்கும் படிக்க, சத்தமாக படிக்க. அப்போ மேலே பாருங்க, யுத்தத்துக்கு சௌரியவான்கள் சௌரியம் போதாது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர் வேகமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்கள் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைக்கு புத்திமான்கள் அறிவும் போதாது, தயவடைக்கு வித்வான்கள் அறிவும் போதாது. இது எல்லாம் நிறைவேறணும். அவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவனுடைய செயலும் நேரிடுமா? சமயம் தேவனுடைய செயல் நேரிட்டால் தான் இது எல்லாமே நடக்குமா? இந்த சமயமும் தேவனுடைய செயலும் நேரிட்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியணும். எப்போ சமயமும் தேவனுடைய செயலும் நேரிடும்? நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இருங்க நான் வெயிட் பண்ணிக்கிறேன், தேவனுடைய செயலும் நேரிடணும் உட்காந்து காலமெல்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு சமயமும் தேவனுடைய செயல் எப்போ நேரிடுனா, ஏசு மத்திய மாட்டுக்கார ஒருத்தன் 38 வருஷமா பெருசா உட்காந்து உட்காந்துட்டே இருக்கிறான். எனக்கு சுகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் உட்காந்து. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கவலைப்பட்டு இருக்கிறான். எல்லாத்துக்குமே அவர் விடுறாங்களா, இவனை மட்டும் என்ன பண்ணலையா? இல்லையா? அப்பா பார்த்தாங்க, அம்மா பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் எல்லாருமே வெறுப்பு கஷ்டமா இருக்கிறான். கட்சியிலே ஒரு சுகம் கிடைக்கவே இல்லை. சமயமும் தேவடைய செயல் என்ன பண்ணல, அவனுக்கு நேரிடவே இல்லை. நீ கூட உட்காந்துட்டு கவலைப்பட்டு வெறுப்பிச்சுட்டு தேவன் மேலே கஷ்டம் சொல்லுங்க, கடவுள் மேலே கஷ்டம். கர்த்தரை கைவிட்டுட்டாரு, இந்த மனுஷன் இப்படி என்ன சபிக்கிறாங்க, பகையை கசப்போ தேவனை சபிக்குது, தேவனை குறிக்க மனுஷன் இப்படியெல்லாம் தகா தேவ சமயம் தேவன் உண்டாகவே உண்டாங்க. ஏசு அந்த மனுஷன் சந்தித்தான். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்ன சொல்லிக்கணும்? ஆண்டவரை உடனே சொல்ல வேண்டாம். அப்போ என்ன சொல்ல, எல்லாருக்குமே விடுறாங்க, என்ன மட்டும் விட்டுறாங்க, அப்படிதான் சொல்றான். அப்ப எல்லாருமே வெறுப்பு கஷ்டமா இருக்கிறான். அப்போ பிசாசுக்கு சமயமும் பிசாசு செயல் அவனுக்கு நேரிட்டுக்குது. 38 வருஷமா பிரச்சனை தேவையே இல்லை. இயேசு அவனுக்கு தேவடைய செயல் நேருக்கு ஒரு வழியை ஒரு உதவி செய்யறார். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவரத்தம் அந்த இயேசு செயல் அவன் பேரை சொல்லி தேவ தனக்கு முழு உலகம் கொடுக்குறாரு. உடனே தேவடைய செயல் நேரிடுது. அட் டைம்ல எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம கூட என்ன பண்ணலாம்? நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக
ஜீவ விருட்சத்து கனியில வரணும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு கொடுத்து காட்டினாங்க. அது பிசாசுக்கு செயல், தேவனுடைய செயலும் நேரிட்டே நம்முடைய வாழ்க்கையில. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு பிசாசுக்கு இந்த செயல் சமயம் எப்படி தெரியல, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷுக்குனாலே அங்க ஸ்டார்ட் ஆச்சு. பிசாசின் செயலும் பிசாசுடைய நிறைவேறது அங்க ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு அகில உலகத்தில் நன்மை தீமை அறிய நன்மார்க்கு துன்மார்க்கு தேவன் உலகம் காட்டி காட்டி உலகம் ஃபுல்லா பிசாசின் செயலும் பிசாசுக்கு சமயம் உண்டாக்கிட்டே போகுது. உலகம் ஃபுல்லா போயிட்டே இருக்கிறது. கொள்ளை நோய் வருது, ஆபத்து வருது, நாசமோசம், திருடன் கொள்ள அழிவு வரான்னு வேறுட்டு போறான். இப்ப இயேசு வந்து நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண பணம் வந்தேன்னு சொல்றாரு. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்துக்கனி, தன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்தாக்கா பிசாசு ஸ்டாப் ஆகுறான். எனக்கு தேவனுடைய செயல் நேரிட்டே தரணும், கேரண்டே தப்ப முடியாது. அல்லேலூயா. அந்த இயேசு சரீரத்தை இயேசு ரத்தத்தை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகம் தான். தேவனை துதிக்கிட்டு மனுஷன் சமைத்தாங்க, அவர் நேரிட்டாரு. எஸ்ஆர் ராஜா தேவனுடைய செயல நேரிடப்பட்டா. விருந்தினை திராட்சை பரிமாறி தேவனுடைய செயல் காரியம் மாற்றல, சரித்திரத்தில் காரியத்தை மாற்றி அமைச்சிட்டா. தாவீது கர்த்தருடைய நாமத்தை கோலியாத்து கொடுத்து தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவ காரியத்தை யுத்தத்தில் ஜெயிக்கிறத பார்க்கணும். அப்போ இயேசு மத்திய மாற்றம் பொழுதோ அவர் எங்க போனாலும் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, தேவ சமயமும் தேவனுடைய செயலும் நேரிடுறதுக்கு ஒரு வழி பண்றாரு, உதவி பண்றாரு. நல்ல மேற்பட்ட நாடுகளுக்கு ஆடுகள் தான் ஜனங்க, காட்டு பிரிவுகள் கிடையாது. எங்க பார்த்தா வியாதி சேவடர்கள் குஸ்ரோகிகள் எல்லாம் பாவத்தை சாபத்தை பிசாசு செயல் நேரிட்டே இருக்குது. அன்னைக்கு இன்னைக்கு அதே தான். அதே நன்மை தீமை அறியத்தக்க கனி தான். நன்மைன்னு நன்மார்க்கும் துன்மார்க்கும், நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன். மனுஷன் நான் நல்லவன் கெட்டவனுக்கு சொன்னாலே நானே சொல்லி படிக்கும்போது பசங்கிட்டலாம் இந்த பைபிளே தெரியாது. அப்போ எங்கிருந்து வந்தது? ஏதே தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷுக்கு நாளிலே அவன் ஸ்டாகவே கெடுக்கிறான். உள்ள பிசாசு இருக்குது. நல்லவனுக்கு நல்லவனா, கெட்டவனுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நீ ஷாகவே பிசாசு வேலையை செஞ்சுக்கிறீ. டெய்லியும் உன் வாழ்க்கையில் பிசாசு செயல் நேரிட்டே இருக்குது. முடிவு பாதாளம். சீக்கிரமா இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல பெற்ற நாடுகளுக்காக ஜீவ சர்ற ஜீவரத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுக்கும்போது கண்டிப்பாக தேவனுடைய செயல் அங்கே நேரிட்டே தீரும். அதான் மத்திய மாற்றம் போது இயேசு செய்தார். அவர்கள் எல்லாருக்கும் படிக்க அந்த வசனத்துக்கு அடியில் இருக்கிற வசனம், அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவனுடைய செயலும், அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட சமயமும் தேவனுடைய செயலும் நேரிட்டு இடைவிடாமல் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்துக்கு பிசாசுக்கு தான் சமயம் நேரிட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் வித்தும் போல ட்ரை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இந்த யுத்தம் பண்ணுறேன், ஒன்றும் ஜெயிக்க முடியல. எப்படியா புத்தியாக செயல்படுறேன், காரியம் வாய்க்க மாட்டேங்குது. யுத்தத்தில் ஜெயிக்க முடியல, சமாதானம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல, ஐஸ்வர்யம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா மாம்சீகமாக போகிறதுனால. அதனால் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அங்கே தேவனுடைய செயலை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். தாவீது சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். அந்த துதியில தேவனை துதிக்கிறான். எதிரி சவுல் என்ன பண்றான், அவன் மாமனா கொல்லவே எத்தனோ வருடங்களாக சவுலை நேசிக்கிறான், கிறிஸ்துவின் நண்பை காட்டுறான். அதனால தேவனுடைய செயல் தாவீது கொண்டாடுறா. தாவீது வர விருத்தி ஆகிறான், ஆடு மேய்க்கிற ராஜாவா மாறுறான். அல்லேலூயா. தேவனுடைய செயல் அவனுக்கு நேரிட்டே இருக்குது. துதித்தலை கரெக்டாக செய்கிறான், தேவனை துதிக்கிறான், உலக கிறிஸ்துவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் என் சகோதரர் இப்படி இருக்கலாகாது. அதனால என்ன, உன் வாழ்க்கையில் தேவனுடைய செயல் ஒவ்வொரு நிமிஷம் நேரிட்டே இருக்குது. நீ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். வர விருத்திய சூழ்நிலை மாறும். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். கொடியானது திராட்சை இயேசு ஒரு எண்ணிலே அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவ விருஷம், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். அந்த கல்வாரிசில இயேசு அவனோட ஆவி வெளியில் குத்திருக்கிறாரு. அதை எடுத்து என் பேர் சொல்லி தேவன் தனக்கு குடும்பம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது அங்கே எனக்கு தேவனுடைய செயல் நேருது, தேவனுக்கு சமயம் கிடைக்குதுங்க. அது செய்கிற வேலைக்கு நீ என்ன டக்கரைச்சாலும் ஒன்றும் கிடைக்காது. முழு உலகத்தில் ஒரு ஆள் மேலே பகை கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு ஆள் மூலமாக பிசாசு செயல் தான் நேரிடும். அதனால தான் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் என்ன அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த அன்பு ஜீவனையே கொடுக்கு. இயேசு ஜீவ சர ஜீவரத்தம், ஜீவ உலகம், பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த இயேசு ஜீவனுக்குள்ள ஆதாமுக்குள்ள மரணங்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாவாய். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகம் வெளிப்படுத்தி தான் வாழ்நாளாக பிசாசு போராடுதான். வியாதி ஜெயிக்க முடியல, பிரச்சனை ஜெயிக்க முடியல, போராடுது, வறுமை, தரித்திரம், பிசாசு ஓழா பிரச்சனை. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ ஜீவ மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இயேசு ஜீவ மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். யாரை பாரு எவரை பாரு. ஒரு மனுஷனை இயேசு பார்த்தாருனாக்கா அவன் ஆதாம் கூட பிறந்திருக்கான் நல்லா தெரியும். கோடி கோடியா பணம் இருக்கலாம், படிச்சிருக்கான், படிக்காத ஏழையா இருக்கான், பணக்காரன் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஆதாம் கூட பிறந்திருக்கிறான். பாவம் நன்மை தீவரி தேவதை கூட பிசாசு போறாரு. பிசாசு நடக்குது தலைமையில நல்லவே பெற்றாலும் தன் ஜீவசர ஜீவனத்தை தேவதை கொடுத்து தாண்டி போக மாட்டான். அதை வசந்த அவ்வளோ அர்த்தம். திருடன் திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன். அப்போதான் தேவனுடைய செயல் நேரிடும். அது செய்கிற வரைக்கும் என்ன டக்கர் வச்சாலும் ஒன்றும் முடியாது. ஊருக்கு 2 பேர் காசு, தெருக்கு 2 பேர் காசு, அரசியல்வாதி மேல காசு, பேர் விசுவாசி ஊழிக்காரு. அதனால தான் கிறிஸ்துவ சபைகள் எல்லாம் புரட்சியாக மாறல. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசு தேவனுடைய தன் முடிவுகளை தன் கிறிஸ்துவர்கள் கடித்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம். ஏற்ற ரொம்ப மோசம் விலகிருக்கலாம். நம்ம பகையை கசப்பு வைக்கிற மாதிரி அங்கே தான் நம்ம தோற்று போகிறோம். இயேசு கடித்து கொண்டாரு, புத்தி சொன்னார், ஏற்று ரொம்ப விலகிட்டாரு. ஆனால் பகைத்தன்மை இந்த மாம்சிகத்தன்மை இயேசு கிடையாது. அதனால உலகத்தையே செய்ய எங்கே போனாலும் பசுத்தா தேவதூர் மூலம் கிரியை செய்தார், வேலை செய்ய வெள்ளமே வேலை செய்தார். அந்த இயேசு இப்போ எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு வெலை போட முடியாது. இயேசு சரத்துக்கு வேலை, இயேசு ரத்தத்துக்கு வேலை, எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த தேவத்தனம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தேவனுடைய சமயம் தேவனுடைய செயல் என் வாழ்க்கையில் நிறைவேறுது. அங்குதான் நான் அபாரமான மாற்றத்தை நான் காண்கிறேன். அல்லேலூயா. அதனால அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவனுடைய செயலமும் நேரிட வேண்டும். லேகோன் பிசாசு பிச்சைன்னு பார்க்குறாரு. பிறக்கும்போது பாவத்தில் வைக்கிறான். எங்கள் எப்படி ஆதாம் மூலமாக பாவம் செய்து நன்மை தீமறியத்தை கொண்டு வந்துக்கிறான். தீமையான அதிகமாகி போச்சு. 1 பிசாசு 2 பிசாசு 2000 பிசாசு ஆகி போச்சு. இப்போ நிர்வாணமாக இருக்கிறான். தன்னை தானே காயப்படுத்த எல்லாரும் சர்ச்சும் இருக்கிறான். போய் கல்லறில் போய் இருக்கிறான். அவனை பார்த்தாரு. அவனுக்கு ஒரு தேவடைய செயலோ சமயம் நேரில் பண்ணி என்ன பண்ணணும்? அவனை எதுக்கு சொல்கிறேன்? நீ ஏசு நீங்கள் ஒரு ஊழியம் செய்யணும். யார் பெற்ற பிள்ளையோ அம்மா வயிற்றுல போந்துக்குது, ஆதாம் கூட பேசுறது, நன்மை தீமறியத்துக்கு கிடைக்குது, சாக கிடைக்குது. இப்போ தேவடைய செயல் ஏற்பட்டு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் தலைமையில் இயேசு ஜீவசர ஜீவரத்தம் நல்ல மேற்பட்ட நாடுகள் ஜனங்களுக்கு அந்த மனுஷன் தன் ஜீவசர ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. அதான் பாவம் நிவர்த்தி பொருள். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுக்குறான். அவன் பாவம் தேவனை முழு உலகத்துக்கு அது லேகல் பிசாசு பாவம். அது கொடுத்த உடனே தேவனுக்கு சமயம் தேவனுடைய செயல் நேரில் உடனே அசுத்தாவி ஓடிய எல்லா பிசாசும் பசுத்தாவி அவன் மேலே இறங்கிச்சு. பசுத்தாவி இறங்குனமே அந்த 2000 பிசாசு போல சொஸ்த புத்தி அடைந்து பிணங்கள் மத்தியில் உட்காந்து இயேசுவும் பார்த்து உட்காடுறான். வஸ்திரம் தைச்சான், புத்தி தெரிஞ்சு போச்சு. ஆவியான ரைட்டார் தேவடைய செயல் நேரிடும். கட்சியில் அவனை தெக்க போய் நாட்டு பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டார். இதான் ஃபேக்ட். இதான் ஊழியம். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் அபிஷேகம் பெற்று நீங்கள் திருவிழா பார்க்கும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் குட்டி இயேசு. எல்லாம் அம்மாவாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பி ஆகட்டும், மாமனாகட்டும், மச்சானாகட்டும், சொந்த பந்தம் யாரானா ஆகட்டும், எல்லாம் ஆதாம் மூலமாக அம்மா வயிற்றுல பாவத்தில் தான் எந்த ஜாதியும் எந்த இடமும் உயர்ந்தவனா தாதியோ ஏற்படுத்தான்னு யாரனா இருப்பாடி. அம்மா வயிற்றுல பாவத்தில் வந்துட்டேன். நீ தேவடைய பிசாசு செயல் நேரிட்டு வாழ்க்கையில் ஆபத்து வரலாம், விபத்து வரலாம், வியாதி வரலாம், சாபம் வரலாம், கட்சியில் நரக வெளியில் போயிட்டே இருக்கிறோம். உன் தலைமையில இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவநிதி ஜீவனில் தேவநிதி சம்பளம் உயிர்த்தது இருக்குது. அந்த ஜீவஸ்வர ஜீவனத்தை உன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதும் கரெக்ட் வார்த்தை வேடெல்லாம் நல்லா கவனிக்கணும். அதை செய்யும்போது கண்டிப்பாக தேவனுடைய செயல் அவன் நேரிட்டே தரணும். அப்படி தான் இயேசு ஊழியம் செய்தார். இப்படியெல்லாம் கிடையாது. கத்திரி சித்தனா அப்படியெல்லாம் கிடையாது. அவன் பாவத்தின் சம்பளம் மதத்தை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டிக்கிட்டு பிசாசு நேரிட்டே இருக்குது. நான் குறுக்கிட்டு என் ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாழ்த்தத்தை தேவதற்கு முழு உலகம் கொடுத்து அங்கே தேவனுடைய செயலும் தேவனுடைய சமயத்தை நான் ஏற்படுத்தி அவனை பாதுகாப்பேன்னு சொன்னார் இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசு இப்போ எனக்குள்ளேயே இருக்கிறான். அப்போ நான் என்னையும் பாதுகாத்துக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதுகாக்கணும். நான் போகிற இடத்துல உங்களை நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். 1 நாள் 2 நாள் சேர்த்து பேக் அடிக்கூடாது. இயேசுக்கு பட்டு நமக்கு நடக்கலைனால இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதில் நல்லா மெச்சுட்டு அவனை ஜீவ மார்க்கத்தில் இயேசு ஜீவனில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் இது. அதை தேவதற்கு முழு உலகம் கொடுத்து பாரு. தரித்திரம் நீங்கள் ஐஸ்வர்யம் உனக்கு சந்திக்கும். இந்த சாலமோனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யம் கட்சி. இதை மட்டும் நம்ம வாசித்து முடிவோம். இந்த சாலமோனுக்கு எல்லா காரியம் வாய்க்குது. அவன் தான் இந்த வசனத்தை சொல்கிறான். அவருக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவடைய செயலும் நேரிட வேண்டும். அதை செய்கிறான் அவன் வாழ்க்கையில். எடுப்போம் 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம். அவன் எப்படி தேவடைய செயலை நேரிடப்பட்டான் பாருங்க. 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. அப்படியே இருங்க. இப்போ சாலமோன் ஒரு தேவடைய சந்திப்பு அங்கே உண்டாக்குறான். அதுக்கு அவன் என்ன செய்தான்னா வெங்கல பலிபீடம். அந்த பலிபீடத்தில் 1000 ஆடு பைதொற்ற ஆட்டுக்குட்டிகளை பலியாக செலுத்துறான். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அம்புக்குறி பழைய ஏற்பாட்டில்
இயேசுவை பார்த்தீங்கன்னா சொன்னேன், இதோ உலகத்தின் பாவம் தேவாட்டுக்குட்டி. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் இயேசு வரல, புதிய ஏற்பாட்டில் தான் சரீரத்தில் வராரு. அந்த இயேசு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ண, ஒரு பைதொற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தாங்க. அது இயேசு அம்புக்குறிட்டு காட்டுது. அது பைதொற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். இயேசு பைதொற்றவர். அந்த பைதொற்ற ஆட்டுக்குட்டியை சர்வாக தகன பலியா பெங்கல பலி பெடுக்கிற தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே. அடுத்த வருஷம் படிங்க. போதும், ஒரு சந்திப்பு நடக்குதா, தேவனுடைய செயல் நேரிடப்படுறதுக்கு 1000 ஆட்டுக்குட்டிகளை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறான். உடனே தேவன் தரிசனமாகிட்டு, விரும்புறது கேளப்பா, பைதொற்ற ஆட்டுக்குட்டி குத்திட்டேன், நீ குத்தது பெருசா நான் குத்தது பெருசா? பைதொற்ற ஆட்டுக்குட்டி இயேசுவா இருக்கும். இயேசு பெருசா, நம்ம கூட 10 லட்சம் 10 கோடி பெருசா? எதுப்பா பெருசா? இயேசு வேலை போட முடியாது. திருத்தொது 2வது அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை இயேசு அடையாளமா பாக்குறாரு. அதுதான் அவன் செலுத்துறான். அது 1000 கணக்கில் செலுத்துறான். கட்சியில் சொன்னப்பா, நீ குத்தது பெரிய விஷயமா, நான் கொடுக்குறேங்க, நீ கேட்குற ஐஸ்வர்யனா ஜுஜிபி சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்க, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. கட்சியில் சாலமோனு அவங்க கெட்டக்காரத்தை செஞ்சுக்கிறான். அவங்களோட அவிசுவாசம் பாராது. எல்லாம் பிறப்பு பலவீனமான காரியெல்லாம் நம்ம சேர்ப்பா, அவன் பலவீனத்தையே பிரிச்சா பேசியிருப்பாங்க. எல்லாம் பலவீனம் தான்ப்பா, எல்லாம் ஆதாமே பாவம் போனது தான். அவன் விசுவாசம் செய்ய பாரு. இல்லையா வேற என்ன சொல்லுது? அவங்களுடைய விசுவாசத்தை நோக்கிப்பா. அப்புறம் 1000 சர்வாக தகன பலி செலுத்ததுமே தேவனுடைய செயலும் தேவனுடைய சமயத்தை அங்கே உண்டாக்கி கொடுக்குறான். நம்ம கூட உட்காந்து தலைமையில கவிச்சுருந்தாங்க காரியம் நடக்காது. நம்முடைய பிரச்சனை, நம்மளோட கவலை, நம்மளோட பண தேவை, எதிர்கால தேவை, வியாதி நினைச்சிருப்பாங்க. இயேசு கவலைப்படாதே, சோர்ந்து போகாது, பயப்படாது. என்னத்தையும் பண்ணணும், என் பிரச்சனை பார்த்தா கவலைப்படாது இருக்க முடியும். கவலைப்பட்டினாக்கா நீ பிசாசு செயலை நேரிட்டு வழி உண்டாக்குறேன். அதனால தான் கவலையே படாது. அப்படி என்னத்தையும் பண்ணுறோம்? இயேசு சரீரம், ஜீவசரணம், ஜீவரத்தம், பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசு பேசு பேசு. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாமும் முடிவு வெளிப்பட்டு பேசிட்டே. அது உனக்கு பிரயோஜனம் கொடுக்கும். தேவனுடைய செயல் ஏதோ ஒரு அற்புதம் தேவதை வந்து காரியத்தை மாட்டி கொடுத்து வாழ்நாளெல்லாம் செய்யணும்னு சொல்லுது. அதனால தான் இயேசு கவலைப்படாதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே. அது எந்த பிரச்சனைனா இருக்கட்டும், நான் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரி, பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி, பாதாளத்துக்கே பரிகாரி. அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு செலுத்து, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்திட்டே இருந்து பாரு, என்னதான் நடக்குது பாரு. நீ நெகட்டிவ்ல ஒரு காரியம் சரி, நன்மை தீமறியத்தை தேவனுக்கு தான் உலகத்துக்கு காட்டி கவலைப்படுறதுனால பிசாசு உன் வாழ்க்கையில் தொடர்ந்தே பிசாசை நேரிட்டுக்கிட்டே இருக்குது உன் வாழ்க்கையில். அதை ஸ்டாப் பண்ணனா நான் அப்பாற்பட்டனா. இப்படி கேட்கிறாலும் இப்படி மேற்கு பார்க்கணும். அந்த ஜீவ வச்சதுக்கு நீ ஜீவம் மாறும். இயேசு சாமன வாக்கு தத்துவம் எல்லாமே ஜீவனுக்கு. ஜீவன காட்கே தேவரகமான ஒரு வாழ்க்கை. அது ஜீவசரணம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவமானம். அது தேவனுக்கு ஆதம் முழுவதும் தேவன் சும்மா இருக்க மாட்டாங்க, தேவன் சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே தேவனுடைய செயலும் சமயம் நேரிட்டே தீரும், வேற போக்கே கிடையாது. அல்லேலூயா. இந்த மாதிரி வாழ்ந்தவன் தான் இந்த வசனத்தை சொல்லிக்கிறான். என்ன அறிவா சொல்லிக்கிறான் பாரு. வித்துவான்கள் வித்தியம் போதாது. நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம்பா, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்த மாட்டான். கட்சியில் பலி சொத்துல வல்லவனா இருந்துக்கிறான் தாவி. இது சாலமோன். இதே ஒரு நாளாகும், 2 நாள் 7ஆம் அதிகாரம் எடுக்க வாசித்து முடிச்சிடும். நமக்கு நேரம் கலந்து போச்சு. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம். இதில் என்ன பலி சொத்துறான் பாரு. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 1 படிங்க. சரி போதும். இதில் என்னன்னா, ராஜாவாகிய சாலமோன் 20,000 மாடுகளையும் 120,000 ஆடா பார் வெறித்தனமாக செய்துக்கிறான். 120,000 ஆடு எப்படி ரத்த காடாக இருந்திருக்கும். அவனுக்கு எவ்வளோ வெறி பாருங்க. தேவடைய செயல் நேரிட்டாது அவனுக்கு. அதனால தான் என் சாலமோன் உலகத்தில் பெரிய ஆளாக இருந்தான். பெரிய ஞானம்னா அவன் ரொம்ப இது கிடையாது. இயேசு சரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒதுக்கு பரலோகம் சும்மா இருக்காது. இந்த சாலமோன் ராஜா பொற்காலம் ஆயிடுச்சான். பொண்ணு வெள்ளி குவித்து கடிச்சான்.
எல்லா ராஜாக்களும் சாலமோனை பார்த்து அதிர்ந்து போனாங்களாம். தேவாலயத்தை பொன்னிலே கட்டினானா. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். அவன் சம்பவம் என்னடானா, இதுதான் ரகசியம். அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி அந்த இயேசு சரியாக தேவன் லட்சக்கணக்கில் கொடுத்து தேவனுடைய செயலில் நேரிட்டு பண்ணுறான். அவன் தான் இந்த பிரசங்கி. அவன் தான் சொன்ன வசனம் தான் அந்த வசனம். அவர் எல்லாருக்கும் தேவனுடைய செயலும் சமயம் நேரிட பண்ணணும்னா சரிஜாம் பண்ணுவோம். அதனால் நண்பாவளே, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் உற்சாகமாக இருங்க. யார் எப்படின்னா போட்டோம், எது எப்படின்னா போட்டோம், எல்லாம் ஆதாமுக்குள்ளே வந்துட்டாங்க. நன்மை தீமை அறியத்துக்கு வட்டத்தில் தாங்கிறாங்க. யாரும் தப்ப முடியாது. நான் அதை போய் தேவனுக்கு தாங்க உலகத்து காட்டி நான் பிசாசுக்கு செயலை உண்டாக்கிட்டு நானே கேடு கட்டவனா இருந்து சாட்சி கேடாக இருந்து நான் கிறிஸ்துவை காட்டுறேன், கடித்து கொள்வேன், புத்தி சொல்லுவேன், ஏற்ற ரொம்ப மாதம் வரைக்கும் இருப்பேன். அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். யாராவது விரோதமாக இருந்தாலும், ஆனால் அவனை பகைக்கிறதுனாலையும் வெறுக்கிறதுனாலையும் அவன் மேலே கசம் காட்டுறதுனாலையும் பிசாசை தான் இவங்க நேரிடும். ஏசு கடித்து கொட்டார் பாருங்க, புத்தி சொல்றாங்க, ஏற்ற ரொம்ப வருஷம் விளைக்கிறீங்க. ஆனால் அந்த பகைக்கும் கசப்பும் வெறுப்பு கொடுக்குறோம். அதான் மாம்சமானது கொண்டு போதாது. அது அழிப்பு வேலை தான் செய்யும். பாதுகாப்பாருங்க, விளைக்கிறீங்க, வழக்காடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் பகைக்கும் கசப்பும் சுயநீதிக்கு அநீதிக்கு இடம் கொடுக்கும்போது நாமே பிசாசு செயலை நேருக்கு இடம் கொடுக்குறோம். ஏசு கிறிஸ்து சரீரம், ஏசு ரத்தம் எனக்குள்ளே நான் ஞானஸ்தான பாவத்துக்கு மறிந்து தேவ நீதிக்கு போய்த்திருக்கேன். திருவிருதில் அந்த ஜீவரத்தம், அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி, அது விலையே போட முடியாது. ஓவர் பெய்டு. இவன் கொடுத்ததான் பெரிய சாலமோன் கொடுத்த பைதற்ற பலி தான் ஓவர். அது உலகம் கொள்ளாது. அவனுக்கு வந்து ஐஸ்வர்யம் சின்ன காரியம், அவனுக்கு வந்து எல்லையற்ற ஐஸ்வர்யம். ஆனால் கிறிஸ்துவ உணர்வுபூர்வமாக கொடுக்கும்போது பரலோகம் அவனுக்கு கொடுக்குறதெல்லாம் லேசான காரியமாக. அதான் முதலாக தேவடைய ராஜ்யத்தையும் அப்போது இவைகளெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படுது. அப்போது சமயமும் தேவடைய செயலை நேரிடத்து என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்துவை, அந்த கிறிஸ்துவ சரீரத்தை வாக்கு தத்துவத்தெல்லாம் தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தது தான் கிறிஸ்து. ஆதாம் பாவத்தின் சம்பளம் மாறணும். அதை போய் நான் தேவனுக்கு உலகத்தை வாயினெல்லாம் காட்டிட்டு இருக்கக்கூடாது. பிசாசுக்கு சமயம் கிடைக்கும், பிசாசின் செயல் தான் நேரிட எனக்கு. கிறிஸ்துவுக்கு சமயத்தின் தேவடைய செயல் கிறிஸ்துவ இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு எனக்கு காட்டணும். என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு போகிறதுலாம் தேவன் தனக்கு உலக கிறிஸ்துவ வெளிப்படுது. ஒவ்வொருத்தரும் தேவடைய செயல் பசுத்தாய் வருது. ஆத்துமாக்களாக எல்லாம் செய்யலாம். ஏசு மத்திய மார்க்கு எங்கும் சுற்றி தான் நாடே நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே திருடவும் கொள்வாழ்வு வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவனோட பரிபூர்ணம் வந்தேன். அந்த ஜீவரத்தம், அந்த ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவபூமி, ஜீவசரீரம். தேவன் இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. ஆதாம் தான் பிசாசுகிட்ட நன்மை தீமை அறியத்தக்க. உலகம் ஃபுல்லாக நன்மை தீமை அறிய பிசாசு செயல் நேரிட்டு கிடையாது. உலகம் ஃபுல்லாக சாபங்கள், பாவங்கள், கொலைகள், ஆபத்து, விபத்துமா இருக்குது. அதுக்கு தப்பிக்க முடியாது. ஜீவனில் தேவன் இயேசு கிறிஸ்து சார் இயேசு ரத்தத்தை புரிசுக்கு அந்த ஜீவரத்தம், ஜீவசரீரம், அந்த இயேசு ஜீவனில் வாக்கு தத்தங்க, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவபூமி, ஜீவசரீரம். அந்த தேவன் தனக்கு முழு உலகத்தை எட்டி விடாமல் வெளிப்படுத்துகிற, வெறித்தனமாக வெளிப்படுத்துகிற. தேவதை சந்திக்காமல் இருக்க மாட்டார், பசுத்தா வராமல் இருக்க மாட்டார். காரியம் மாறி முடியாமல் இருக்காது. பசுத்தாவே இந்த அறிவான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒரு வார்த்தைக்காக நடிச்சதுக்காகவே இந்த சோழவரம் பரிபூர்ண ஜீவன் சபை, இந்த தென்னமரத்தில் இந்த சபையின் மூலமாக கர்த்தாவே இந்த வார்த்தையை பேச நீக்க செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலைமை போதர் பாஸ்டர் பெஞ்சமின், பாஸ்டர் துணைவியார் மார்க்கெட் அம்மா அவர்களையும் உடனுடைய ஆண்டர்ஸ் அவர்களையும் சபை விசுவாசிகளை உங்களுடைய கருத்தில் ஒப்படுகிறோம். இந்த செய்தி ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலாக்க என்ற வசந்தபடி சாலமோன் ஆண்டவர் அவனும் ஆதாம் வழியாக தான் பிறக்கிறான். ஆனால் ஆட்டுக்குட்டி ரத்தமாக நீதிமானாக்கப்படுறான். ஆண்டவரே லட்சக்கணக்கில் ஆடுகளும் மாடுகளும் கிறிஸ்துவ அன்புக்குரிய பழைய ஏற்பாட்டில் இதோ உலகத்து சொல்ல தேவாட்டுக்குட்டி பைதற்ற காலை, பைதற்ற சரீரத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலக வெளிப்படுத்தி தேவனுடைய செயலை ஏற்பட்டு அவன் இஸ்ரவேல் தேசத்தையே ஆசீர்வாதமாக இருக்கான். தேசமே பொற்காலமாக இருக்குது. தேவாலயத்தை பொன்னினாலும் எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற பேரு புகை சகலம் இந்த சாலமோனுக்கு கிடைக்குது. சாலமோனும் பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். இயேசுவே வழி, இயேசுவே சத்துவம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவரத்தம் அவருக்குள்ள தேவநீதி உயிர்த்ததில் இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மை மரியாதைக்க கிடையாது. அதில் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அதில் சுயநீதி, அநீதி எல்லாம் இருக்குது. அதை போய் நாங்கள் தேவன் தான் உலகத்தை காட்டி பிசாசு செயல் நேரிட பண்ணாதபடி கிறிஸ்து ஜீவனை பருவம் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் பிதா குமார் ஆதாமும் முழு உலக வாய்நாளாக வெளிப்படுத்தி தேவடைய செயலை நேரிட பண்ணவும், மற்றவர்களுக்கு நேரிட செய்யவும், சாலமோனை போல ஒரு ராஜாவாக இருந்து தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருனையும் அப்படியே பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் இன்றும் என்றும் நம்மோடும் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி 13/3/2022 அன்று சோழவரம் பரிபூர்ண ஜீவன் சபை தென்னமரத்தெரு சபையிலே கொடுக்கப்படுது. இந்த செய்தி மறுபடியும் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ALC வெல்ரு சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.